சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த எந்திரம் பண்ணும்போது கல்யாணம் விரைவா நடக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல போயிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இந்த எந்திரங்கள்லாம் வாங்கி பண்றாங்க. அதுக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒழுக்கமா இருக்கோம், சின்சியரா இருக்கோம், ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கோம்னா கண்டிப்பா அவரை வந்துட்டு வாரி வழங்குவார். நிறைய பேர் அந்த ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. சனினா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சனி கடவுளை கும்பிடக்கூடாது. ஸோ யாருக்கு இந்த மாதிரி ராகு கேதுனால வந்துட்டு பிரச்சனை இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி முறைப்படியாக ஒரு யந்திரம் பண்ணும்போது அவங்க வந்து இந்த டி அடிக்ஷன்ல இருந்து சீக்கிரமா விடுபட்டு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ரேக்கி ஹீலர், ஸ்பிரிச்சுவல் கைட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் புருஷோத்தமன் தான் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுத்து பணக்கடவுள் சுக்கிர பகவான். ஆமா, அவருக்கு சுக்கிரன் பகவான்னா வெறும் பணம் மட்டும் இல்லையா, இட் ஆல்சோ டீல்ஸ் வித் லவ், ரிலேஷன்ஷிப், எனி ரிலேஷன்ஷிப். ஓகே, சரிங்களா? வெதர் சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த எந்திரம் பண்ணும்போது கல்யாணம் விரைவா நடக்கும். சில பேருக்கு வந்துட்டு தாம்பத்தியம் இதில் வந்துட்டு பிரச்சனை இருக்கும், குழந்தை உண்டாகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த எந்திரத்தினால விரைவாக வந்துட்டு குழந்தை உண்டாகிற பாக்கியம் வந்துட்டு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி so many things are there and anything related to luxury. ஸோ எனக்கு வந்துட்டு கார் வேணும், வசதி வேணும், வீடு வேணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க லைஃப்பில், ஆனால் எந்த ஒரு பிராப்தமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த சுக்கிரனோட எந்திரம் வந்துட்டு ஸ்தாபிக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு லக் வந்துட்டு நல்ல ஃபேவர் ஆகும், பண வரவு நிறைய ஜாஸ்தியாக உண்டாகும். அதே மாதிரி அவங்களுக்கு வீடு, வாகனம், எல்லா யோகமும் உண்டாகும். ஓகே, ஸோ சுக்கிர பகவான் அங்கே பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். இது வந்துட்டு முறையா பண்றவங்க கிட்ட வந்துட்டு இந்த எந்திரத்தை நம்ம வந்துட்டு வாங்கி நம்ம வீட்டில் வந்துட்டு வைக்கும் போது தான் இதோட இது இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல போயிட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இந்த எந்திரங்கள்லாம் வாங்கி பண்றாங்க. அதுக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன் சொல்றேன்னா, இந்த எந்திரத்தை முறைப்படியா கத்துக்கிட்டு பண்றவங்க அவங்க பண்ணும்போது தான் அந்த எனர்ஜி வந்துட்டு நல்ல வேலை செய்யும். ஓகே ஓகே. அடுத்து சனி பகவான். ரொம்ப பயப்படுறவங்க, அதாவது சனி பகவான் வந்துடுறாரு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் பேசிக்கலி இருக்கும். அவருக்கும் எந்திரம் உண்டா? கண்டிப்பா சனி பகவானுக்கும் எந்திரம் இருக்கு. சனி பகவான் கிட்ட பயப்படவே வேண்டாம். அவர் வந்துட்டு நம்ம வேண்ட வேண்ட அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆக சரி, காசு, எல்லாமே டிலேஸ், நம்மளுக்கு நிறைய வந்துட்டு கோர்ட் கேஸு, நிறைய வழக்கு எல்லாமே வந்துட்டு டிலே ஆகும். அது மெயினாக வந்துட்டு சனினால தான். ஓகேங்களா? சனி வந்துட்டு ஒழுக்கத்தை பார்ப்பார். நம்ம ஒழுக்கமாக இருக்கோம், சின்சியராக இருக்கோம், ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கோம்னா கண்டிப்பாக அவரை வந்துட்டு வாரி வழங்குவார். நிறைய பேர் அந்த ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. சனினா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சனி கடவுளை கும்பிடக்கூடாது. அதெல்லாமே முற்றிலும் தவறானது. அவர் அவர் வந்துட்டு கண்டிப்பா அதுதான் எதிர்பார்ப்பாரு. நீங்க வந்துட்டு எல்லாருக்கும் உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்ச ஏழைங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணும், ஊனமுற்றவர்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு செஞ்சனாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே செழிப்பா இருக்கும். யாருக்கெல்லாம் சனி நீச்சமா இருக்கு, இல்லை சனினால பிரச்சனையா இருக்கு, அவங்க வந்து இந்த யந்திரம் யூஸ் பண்ணும்போது ஹெல்த், வெல்த், ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுப்பார். ஓகே ஓகே. அதனால நம்ம வந்துட்டு பயப்படவே வேண்டாம். ஓகே. நவகிரகங்கள்லயே இவங்கெல்லாம் ஒரு வகை அப்படின்னா, அடுத்து இருக்கிற 2 கிரகங்கள் வந்து நாக தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா. ராகு பகவான், அவரை பத்தி சொல்லுங்க. ஸோ ராகு வந்துட்டு மெயினா இட் இஸ் கனெக்டிங் வித் யுவர் ஹேபிட்ஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு அடிக்ஷன் இருக்கு இந்த காலத்துல. மெயினா என்ன அடிக்ஷன் பாத்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன் இருக்கு. அப்ப எல்லாரையும் பாம்பு சுத்துதுன்னு அர்த்தமா? இல்ல, பேசிக்கலி இட் கண்ட்ரோல்ஸ். ஸோ நம்மளோட மைண்ட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும், ஒரு ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எதுலையுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது.
இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாட் ஒன்லி அபவுட் ஃபோக்கஸ் ஆர் அடிக்ஷன் ஆர் சம்திங் லைக் தட், ஹி ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அதர் திங்ஸ் ஆல்சோ. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸை வந்துட்டு உண்டு பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு ராகு பகவான் கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு இந்த மாதிரி ராகு கேதுனால வந்துட்டு பிரச்சனை இருக்கோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி முறைப்படியாக ஒரு யந்திரம் பண்ணும்போது அவங்க வந்து இந்த அடிக்ஷன்ல இருந்து சீக்கிரமாக விடுபட்டு நல்ல கான்சென்ட்ரேட்டடாக பண்ணி அவர் வந்துட்டு நிறைய க்ரோத் பேசிக்காக நல்லா கொடுப்பாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அதுதான் இப்போ வந்துட்டு சனி ராகு கேதுனா இவங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு கெடுதல் தான் செய்யக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவங்களை வந்துட்டு நம்ம நல்லபடியா வழிபடும் போது நிறைய குட் திங்ஸ், பாசிட்டிவ் திங்ஸ் ஹேப்பன்ஸ். அடுத்து கடைசியா கேது பகவான். கேது வந்து ஒரு டிட்டாச்மெண்ட். யாருக்கெல்லாம் வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு எனக்கு இது போதும், இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு லைஃப்ல ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை இருந்தா போதும். அதே மாதிரி இந்த இதுல ஆன்மீக வழிபாடு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிறவங்களுக்கு மெயினான குருவே அவர் தான், கேதுதான். கேது வந்தா ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்ட்யூஷன் பவர்ஸ், அது மட்டும் இது மட்டும் கிடையாது, ஆன்மீகத்தை நாட்டம் மட்டும் இல்லை, இன்ட்யூஷன் பவர்ஸ் பேசிக்கலாவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். இன்னைக்கு இது நடக்கிற மாதிரி இருக்கு, முன்கூட்டியே தெரியிற இதெல்லாமே வந்துட்டு இவரோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா அது இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபடுறீங்களோ இல்லாட்டி வந்துட்டு இந்த அக்கல்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலலாம் வந்துட்டு நிறைய படிக்கணும். இந்த ரேக்கி, டேரோ, ஜாதகம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கேது பகவானோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த இது பாக்கியம் கிடைக்கும். ஸோ அவரும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர். அவரோட யந்திரம் இருக்கும்போது இந்த மாதிரி அக்கல்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க பின்பற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். நவகிரகங்களை பத்தி இவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க. ஓகே, அந்த யந்திரங்கள் பத்தியும் சொன்னீங்க. என்ன விதமான யந்திரம் வச்சா வாழ்க்கை மாறும்? இப்ப நீங்க நவகிரகங்களுக்குன்னு தனியா சொன்னீங்க, இல்ல நான் கேக்குற கேள்வி என்னன்னா வாழ்க்கை மாற்றத்திற்கான யந்திரம்னு ஏதாவது இருக்கா? வாழ்க்கைக்கான மாற்றம் அதான் நான் சொல்றேன் இல்லையா, இப்போ அந்த பிரஷ்ன குண்டலி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கிரகம் வந்துட்டு அவங்களுக்கு வீக்கா இருக்கு. அந்த வீக்கா இருக்கிற கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்றதுனால இண்டிவிஜுவல் யந்திராஸும் கொடுக்கலாம், இல்லை காம்பினேஷன் யந்திராஸும் கொடுக்கலாம். இல்லை எல்லாமே வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னா காம்பினேஷன் ஆஃப் நவகிரக யந்திரமும் அப்படியும் உண்டு. ஆமா இருக்கு, தனித்தனியா இல்லாம எல்லாமே மொத்தமா இருக்கிற யந்திரம் வச்சுக்கிட்டனால. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு அவங்க டைம், பிளேஸ், டேட் ஆஃப் பர்த் தெரியாம இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த பிரஷ்னம், குண்டலி பிரஷ்னம் வச்சு நம்ம பார்த்து சொல்லுவோம். ஸோ எல்லாமே ஆக்டிவேட் ஆகணும் எனக்கு ஓவராலாக, எல்லாமே ஹெல்த், வெல்த், ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன் எல்லாமே வேணும்னு சொன்னால் நவகிரக யந்திரம் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி யந்திரம் இருக்கு, குபேர யந்திரம் இருக்கு, சுதர்ஷனம் யந்திரம் இருக்கு, மகாமிருத்யுஞ்சயம் யந்திரம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய யந்திரம் போயிட்டே இருக்கு. ஒரு 23 மெயினான யந்திரம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு காஸ்மிக் சயின்ஸ் தான், சரிங்களா? யந்திரம்ன்றது வந்துட்டு டீகோடிங் ஆஃப் மந்த்ராஸ். ஓகே, நான் இப்ப அதுதான் கேட்கணும்னு வந்தேன். யந்திரங்களுக்குன்னு தனியா மந்திரங்கள் இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ ஒரு யந்திரம் நம்ம பண்ணும்போது அதற்குரியான மந்திரம் நம்ம சொன்னாதான் அதுக்கான ஒரு பவர் வந்துட்டு அந்த யந்திரத்துக்கு கிடைக்கும், அது வேலையும் செய்யும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம சொல்லும் போது பண்றவங்க தான் மெயினா பண்றவங்க அந்த மந்திரத்தை சொல்லும் போது அது ஆக்டிவேட் ஆகும். அதை வாங்கிக்கிறவங்க அதை நல்லபடியா வச்சு அதை பிளேஸ்மெண்ட் பண்ணாலே போதும், அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூம்குள்ள ஒரு எலக்ட்ரிக் மீட்டர் வச்சிடுறோம், அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா அந்த கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் யந்திரம். ஸோ அதுக்குரியான எனர்ஜியை அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு டவுட், யந்திரங்கள் நீங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு மந்திரம் மோதி அத பவர் எனர்ஜி ஏத்தி அந்த யந்திரம் கொடுக்குறீங்கன்னா வேர் தே வில் பிளேஸ் இட், அதாவது பூஜை ரூம்லயா இல்ல வீட்டு வாசல்ல அந்த மாதிரியா? யந்திரம்ன்றது வந்துட்டு நிறைய விதமான யந்திரங்கள் இருக்கு.
ஸோ பூஜை ரூம்குள்ள வைக்கிற ஒரு எந்திரம் இருக்கு. டைரக்ஷன்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட், அப்புறம் வந்துட்டு சவுத் ஈஸ்ட், சவுத் டைரக்ஷன்ல வைக்கிற சில எந்திரம் இருக்கு. இப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு எந்திரம் இருக்கு. அது வந்துட்டு நிறைய டீட்டெயிலா பேசும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு ஓகே. சொல்றேன். எதுக்காக நம்ம வந்துட்டு இந்த கிரகத்துக்கு ஏன் இந்த டைரக்ஷன்ல வைக்கணும்? அது வைக்கும்போது அதோட பலன் என்ன இருக்கு? அதே மாதிரி பூஜைக்கான இப்ப தெய்வங்களுக்கான எந்திரங்கள் இருக்கு. இப்ப லக்ஷ்மிக்கான எந்திரம், இந்த தேவிக்கான எந்திரம், ஓகேங்களா? அந்த மாதிரி எந்திரம் வந்துட்டு பூஜையில வைக்கிறதுக்கான எந்திரமும் இருக்கு. கோயில்ல வைக்கிற எந்திரம் அது வேற எந்திரம் இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அது வந்துட்டு வேற வேற விதமான எந்திரம் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க அந்த எந்திரம் செஞ்சு தரீங்க இல்லையா? அதுல சக்தி அது இருக்கு, எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் நமக்கு? எப்படி தெரியும்னா, நம்ம வீட்ல இருக்கிற மாற்றங்கள். அந்த ஒரு மெயினா வந்துட்டு இப்போ செய்றவங்க அது ஃபுல்லா இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, டாக்டர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மெடிசின் குடுக்குறாங்கன்னு சொன்னா, அவருக்கு இருக்கிற ஒரு நாலேட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸ்ல அவரு குடுக்குறாரு. அத வந்துட்டு நம்ம கரெக்ட்டா அவரு சொல்ற மாரி நம்ப மருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாரி தான் இந்த யந்த்ராவும். இந்த யந்த்ரா வந்துட்டு செய்றவரு முறைப்படியா செஞ்சு குடுத்துருவாங்க. அந்த குடுத்த உடனே அது வாங்கிக்கிறவங்களும் அது வந்துட்டு நம்பிக்கையோட, பயபக்தியோட அத வாங்கி அந்த பிளேஸ்மென்ட் பண்ணி, அது வந்துட்டு எல்லாமே நடக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஸோ இட்ஸ் பேசிக்கலி பிலீஃப். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பிலீவ். ஆமா. நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தா தான் எதுவுமே நடக்கும். நம்பிக்கை இல்லன்னா எதுவுமே நடக்காது. ஓகே. எந்திரங்கள் பற்றிய விளக்கங்கள் நல்லா குடுத்தீங்க. மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.